லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இதுக்கெல்லாம் ஒன்ன குத்த சொல்லக்கூடாதுக்கா. வேற எப்படியோ அப்படிதானே கிளையும் இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் இவர்தானே காரணம். ஏய், இப்ப எதுக்கு நீ அவரை திட்டுற? மா பேசாத. நீ இவரை நம்பினதுனால்தான் இன்னைக்கு நம்ம வீட்டை இழந்துட்டு நிக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே இந்த வீட்டை அடையிறது மட்டும்தான் இந்த ஆளோட எண்ணமா இருந்துச்சு. இன்னைக்கு அத நினைச்ச மாதிரியே சாதிச்சிட்டாரு. உங்களால இந்த குடும்பத்துக்கு பிரயோஜனமா இது வரைக்கும் எதுவுமே நடந்ததே இல்ல. இனிமேலும் நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்க ஆசையெல்லாம் முதலா பயன்படுத்தி குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டீங்கல்ல? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? இங்க பாரு, அவரு சொல் பேச்ச கேட்டு கையெழுத்து போட நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. எங்க எல்லாரோட சம்மதத்தோட தான் நாங்க வீட்டை வித்தோம். நீ முட்டாள் இல்ல, என்னை விட நீ நல்ல புத்திசாலிதான். ஆனா அந்த அறிவை குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவும் அழிக்கிறதுக்காகவும் தான் பயன்படுத்திருக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ என்ன புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கையில தாண்டி நான் இருந்தேன். ஆனா அதுக்கு இனிமே வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இல்ல, புரியல எனக்கு. இப்ப எதுக்கு நீ சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? நீதான் வீட பத்தி எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டல்ல. எங்க வாழ்க்கைக்கு என்ன பண்ணணுமோ அத நாங்க பண்ணிக்கிட்டோம். நீ எவ்வளவு கோவப்பட்டாலும் எப்படி எடுத்தெறிஞ்சு பேசினாலும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஏன் தெரியுமா? அரவிந்த் கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் தான். அரவிந்துக்கு என்னடி குறைச்சல்? நீ அவனை ஏமாத்துனது தெரிஞ்சு அவன் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கான். அப்போ உன்னால அவன் கூட வாழ முடியல. அப்படி இருக்கும்போது இந்த வீட்டை வித்து வந்த பணத்திலேயாடி உன்னால நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிற? நீ இங்க இல்ல, எங்க போனாலும் உன்னால சந்தோஷமா வாழவே முடியாது. ஏன்னா உனக்கு வாழவே தெரியாது. இப்ப எதுக்கு நீ எங்க எல்லாரையும் காப்பாத்துற மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்க? ரஜினி, நன்றி கெட்ட. நான் இல்லனா உன்னை யார காப்பாத்திருப்பா? கேவலம் உன்னை காப்பாத்த போய் தான் என் மாமா, என் மேல பாசம் வச்சிருந்த என் மாமாவை நான் இழந்துட்டேன். உன்னால இந்த வீட்டுக்கு எந்த யூஸுமே இல்ல. இருந்தாலும் சின்ன பையன் வளர்ந்து இந்த வீட்டை பாத்துப்பான்னு நினைச்சேன். வீட்டுக்கு அப்பா சித்தப்பான்னு 2 வாரிசு இருந்தோம். வீடு இவருக்கு தான் கிடைச்சது. ஆனா வாழ கொடுத்து வைக்கல. இப்போ இந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு நீ மட்டும்தான். இவர மாதிரியே நீயும் கிடைச்ச வாய்ப்பை இழந்துட்டு நிக்கிற பாரு. சீ. எல்லாரும் இந்த வீட்டை வெறும் மணல் செங்கலா பாத்திருக்கலாம். ஆனா நான் இத குடும்பத்துல ஒன்னாதான் பாத்திருக்கேன். என் மேல கோவப்பட்டு என்ன ஒதுக்கிட்டு நீங்களா இந்த வீட்டுல இருந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எவ்வளவு தப்பு, எத்தனை சண்டை, என்னென்ன கோவம், சந்தோஷம், துக்கம், நல்லது கெட்டது, தாங்க முடியாத துரோகம்னு என்ன நடந்தாலும் நம்மள இணைச்ச ஒரே ஒரு புள்ளி இந்த வீடுதான். நம்மள தாய்க்கு தாயா தாங்குன இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ண உங்களுக்குலாம் எப்படி மனசு வந்துச்சு? இத வித்ததுனால உங்களுக்கு கோடி கோடியா பணம் கிடைச்சாலும் இந்த பாவத்துக்கு இங்க யாருக்குமே மன்னிப்பு கிடைக்காது. பத்மாமா, ரஜினி, இனிமே என்னால இப்படி உங்களை கூப்பிட முடியாது. ரஜினி. நீங்களும் என்னை இப்படி கூப்பிடாதீங்க.
உங்களுக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நீங்களா என்ன தேடி தேடி வந்தீங்க. நான் தேவையில்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே என்னை தூக்கி எறிஞ்சிட்டீங்க. எப்படி உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே உங்களை நம்ப வேண்டாம்னு சொன்னப்பவும் நான் உங்களை நம்பினேன். என் அப்பா பண்ண தப்புக்கு உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் தண்டனை கிடைக்க கூடாதுன்னு வீட்டுல இருக்கிற எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நான் உங்களை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டேன். அப்படிப்பட்ட நீங்க எனக்கு எதிராக இந்த தப்பை பண்ணலாமா? இந்த வீட்டுல இருக்கிற யார் வேணாலும் இப்படி பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த தப்பை பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க? சும்மா சொல்லுங்க. அது 50 லட்சம். ஓ, 50 லட்சம். உங்களை நான் அம்மான்னு கூப்பிட்டதுக்கு நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருந்த அந்த உறவுக்கு விலை வெறும் 50 லட்சம் தான்ல. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். ஆனா எல்லாரையும் விட்டுட்டு இந்த வேலைக்கு உங்க புருஷன் உங்களையே செலக்ட் பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ஏன்னா இந்த வீட்டுல நான் முழுசா நம்புற ஒரே ஆள் நீங்க தாங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா நீங்க அந்த நம்பிக்கைய 50 லட்சத்துக்கு வித்துட்டீங்க. என்னை ஏமாத்திட்டீங்க பத்மாமா. இல்ல ரஜினி, தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு ரஜினி, தப்பு பண்ணிட்டேன். தெரியாம பண்றதுக்கு பேர் தான் தப்பு. இது துரோகம் பத்மாமா. இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. உங்களை நினைச்சாலும் எனக்கு பாவமா தான் இருக்கு. 5 பசங்களோட ஒரு குடும்பம் இருக்குன்னு தெரியாம இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டே ஓடுனீங்க. அங்க வாழ வழி இல்லாம திரும்ப இங்க ஓடி வந்தீங்க. வந்த இடத்துல கட்டின புருஷனே உங்களை கொல்ல பார்த்தாரு. அவர்கிட்ட இருந்து நான் தான் உங்களை காப்பாத்தினேன். ஆனா இப்ப பணத்துக்காக திரும்ப அவர் கூட சேர்ந்துகிட்டு எனக்கு துரோகம் பண்றீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்களால நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாது. எங்க ஓடினாலும் துரோகம் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும் உங்களுக்காக நின்ன ரஜினிய நீங்க இழந்துட்டீங்க. அவ இன்னைக்கு செத்துட்டான். உங்க பணவெறியால நீங்களே அவளை கொன்னுட்டீங்க. ரஜினி, நீங்க எதுவும் பேசாதீங்க. நல்லா இருங்க. பார்த்திபா, என் மேல கோபத்திலயோ வருத்தத்திலயோ தான் நீ இருக்க. ஆனாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி பார்த்திபா உன்னால என்னை விட்டு ஒதுங்கி இருக்க முடியுது? நீ என் கூட இருப்பேங்கிற தைரியத்துல தான் நான் எல்லாரையும் விட்டுட்டு வர தயாரான. எனக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டிய நீயே என்னை விட்டு தள்ளி நிக்கிறியே.
அவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க பண்ற தப்பை விட உன்னோட இந்த சின்ன முகசுழிப்பு தான் எனக்கு பெரிய வலியை கொடுக்குது பார்த்திபா. என் கூட முகம் கொடுத்து பேச முடியாத அளவுக்கா நான் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டேன். நம்ம வீட்டை நாம காலி பண்றதுக்கு சித்தப்பா சாயந்தரம் வரைக்கும் தான் டைம் கொடுத்திருக்காரு. ஆனா நம்மளால எதுவும் செய்ய முடியல பார்த்திபா. ஏன் பார்த்திபா, நான் பேசினாலும் நீயே எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏங்க, இந்த ஒரு பேக் மட்டும் போதுமா? இன்னும் நிறைய திங்ஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தான், இதுலயே எடுத்து வச்சிடலாம். ம். எல்லாம் எடுத்து வச்சியாடா முரளி? ஏமா அவளை தானே சித்தப்பா வெளியே போக சொன்னாரு, நாமளும் போகணுமா என்ன? டேய், ரஜினிய போக சொன்னவரு நாளைக்கு நம்மளையும் சொல்ல மாட்டாருன்னு என்னடா நிச்சயம்? அதான் உங்க அப்பா பக்கத்துலயே ஒரு வீட்டை ஒத்திக்கி பாத்துருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இங்கேயே இருந்துகிட்டு? நம்ம எல்லாரும் போயிடுவோம்டா. அப்பா, போன விஷயம் என்னாச்சு? எல்லாம் பேசியாச்சுமா. அங்க எல்லாம் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி வந்துரும். இன்னும் திமிர குறைஞ்சிருக்கான்னு பாரு. இவளுக்கு இதெல்லாம் பத்தாது. மா, நீ ஏன் அவகிட்ட பேசிட்டு இருக்க? ஏ, அவ எங்கடி போவா? எங்க வேணா போகட்டுமேமா, உங்களுக்கு என்ன இப்போ? நீங்க பேசாம எங்க கூட வாங்க. ஏ, என்னடி? முதல்ல நம்ம எல்லாம் போயிடலாம், பொருள் எல்லாம் அதுக்கப்புறமா வந்து வண்டியில ஏத்திக்கலாம். சரிம்மா, வாங்க போலாம். ரஞ்சிதா இந்த பேக் கொடு. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் சிங்கமுத்து சித்தப்பா. அட ரோசக்காரிமா, நீ சொன்ன டைமுக்கு கரெக்டா கிளம்பிட்ட பாத்தியா? அதான் ரஜினி. ஆட்டோ சொல்லட்டுமா?
அம்மா ஆட்டோக்காரன் கேப்பா நான் எங்க போறதுன்னு என்ன சொல்லுவ? புருஷக்காரனும் கூட இல்ல, புருஷன் வீட்டுக்கும் போக முடியாது. ஒரே குஷ்டமாப்பா. ச்சே. சிங்கமுத்து அண்ணா, நாங்க கிளம்பிட்டோம்ப்பா. ஏன்னா நீங்க அந்த ஒத்தி வீட்டுக்கு தானே போறீங்க? ஆமாப்பா, அந்த ஒரு வீட்டுக்கு தான் போறோம். ஆனா ரஜினி தான் பாவம், எங்க போவான்னு தெரியலப்பா. அதை நினைச்சா கஷ்டமா இருக்குப்பா. அண்ணா யாருண்ணே? ரஜினி. அவங்களுக்கு உதவி செய்ய பெரிய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. ஒருவேளை வீடு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவானே. அம்மாடி ரஜினி, உனக்கு ஏதாவது உதவி தேவைனா மறக்காம இந்த சித்தப்பாவை கேளுமா. உனக்கு எந்த நேரத்திலையும் செய்யறது காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? ரஜினி எங்கம்மா? அதுக்குள்ள எங்க போற? ஒரு நிமிஷம் நின்னு இந்த வீடு என்ன ஆக போகுதுன்னு பாரு. என்ன புரியல? ஒரு நிமிஷம் இரு. சித்தப்பா, என்ன பண்ண போறீங்க நீங்க? வீட்டை இடிக்க போறீங்களா? ஆமாமா. ப்ளீஸ் சித்தப்பா, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. வீட்டை இடிச்சிடாதீங்க. இது வெறும் வீடு இல்ல, எனக்கு இது ஒரு அம்மா மாதிரி. என்னம்மா நீ சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்க? ப்ளீஸ் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க சித்தப்பா. இந்த வீட்டை வாங்கினதே இந்த இடத்துக்காக தான். அம்மாடி, இது ரொம்ப பழைய வீடுமா. இதை இடிச்சிட்டு இங்க அபார்ட்மெண்ட் மட்டும் கட்டணும்னு வச்சுக்கோ, செம காசு. சிங்கமுத்து, என்னடா சொல்ற? இந்த வீட்டை வாங்கினது இடிக்கவா வாங்கின? ஆமாண்ணே. தம்பி இடிக்காதீங்க தம்பி, வேண்டாம். ஐயோ, ஏன் தேவையில்லாம இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கையெழுத்த போட்டு கை நீட்டி காசு வாங்கினீங்களா இல்லையா? வாயை மூடிட்டு எல்லாரும் அமைதியா இருக்கணும், ஒரு வார்த்தை பேசக்கூடாது. யோ, நீ என்னையா பாத்துட்டு இருக்க? இடிச்சு தள்ளியா? சித்தப்பா வேண்டாம் சித்தப்பா. தம்பி வேண்டாம் தம்பி. சித்தப்பா, உங்களை கையெடுத்து கேட்டுக்கிறேன் சித்தப்பா. எல்லாத்தையும் எடுத்து வாங்கம்மா அந்த பக்கம். உலகாருங்கிற பழி எனக்கு வேணாம், போயிடு. என்ன பத்தி யோசிக்காம அடிச்சு தூக்கு. வேண்டாம்டா, வேண்டாம். ப்ளீஸ் சித்தப்பா, உங்களை கேட்டுக்கிறேன். நிறுத்தியா நிறுத்தியா? ஏய் நிறுத்தியா? ஏய் நிறுத்து 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 நிறுத்து. யார் நீங்க? எதுக்கு நிறுத்த சொல்றீங்க? கோர்ட்ல இருந்து வந்திருக்கோம். இந்த வீட்டை இடிக்க கூடாதுன்னு கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு சார்.
சார் நான் இதை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், இது என்னோட வீடு, இடிக்க கூடாதுன்னு யார் சார் சொல்ல முடியும்? சார் நீங்க இந்த வீட்டை வாங்கினதே செல்லாதுன்னு ஒருத்தங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க சார். இந்த வீட்டை நீங்க இடிக்க முடியாது. அதை கொடுங்க. இந்தாங்க கோர்ட் ஆர்டர் பாருங்க. ஓகே சார், நான் வீட்டை இடிக்கல. ஏய் வண்டி எடு. வாங்க சார். நம்ம கிளம்பலாம். ஏய் வண்டி எடுப்பா, வண்டி எடு. தேவையில்லாம பிரச்சனை ஆகும். வண்டி எடு. ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துகிட்டு வேணாம் சித்தாப்பா வேணாம் சித்தாப்பான்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்க நீ? நானா? ஏய் நடிக்காத. எல்லா பேப்பரையும் கரெக்டா வச்சிருக்கேன், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி இந்த வீட்டை இடிக்கல, என் பேரு சிங்கமுத்து இல்ல. தள்ளி போங்க. யாரு ஸ்டே வாங்கியிருப்பா?